பெண்களுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுனாலே சந்தோஷம் தான். ஆனா இந்த வாட்டி ஸ்கூல் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போவோமா இல்லையான்றதே டவுட்டா இருந்துச்சு. அதுவும் ஒரு 4 பேர்னால. அதுல ஒரு பிரச்சனை தான் இங்க படுத்திருக்காங்க பாத்தீங்களா. இவங்களாலதான் முக்கால்வாசி யோசனையாவே இருந்துச்சு போகணுமா அப்படின்ட்டு. அப்புறம் தம்பி கிட்ட தான் வந்து ஆட்டோல கூட்டு போக சொல்லி கேட்டிருந்தேன். அவனும் வந்திருந்தா. அப்புறம் ஒரு வழியா வந்து வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. வீட்டை விட்டு கிளம்புற வரைக்குமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. வண்டி ஏறி ஒரு மணி நேரம் டிராவலே என்ன ரொம்ப பாடாப்படுத்திட்டாங்க இவங்க 4 பேரும். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தம்பி தான் இல்ல வா போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சமாளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட 3 மணிக்கு கிளம்பணும். அப்படி இப்படின்னு ரெடி ஆகி வீட்டை விட்டு கிளம்ப 4 மணி ஆயிடுச்சு. வீடு வந்து சேர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. சென்னையில இருந்து அம்மா வீடு வர்ற வரைக்கும் என்ன படாத பாடு படுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்தது உடனே இந்த 4 பேரும் எங்கதான் போனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளிச்சுக்கிட்டாங்க. 4 பேருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு வரவும் அம்மா டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நானும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினவங்க தான். அப்புறம் லஞ்சுக்கு தான் எந்திரிச்சோம். அந்த அளவுக்கு செம்ம டயர்டா இருந்துச்சு. ஏன்னா டிராவல் ஒரு பக்கம், இந்த பூனைக்குட்டிங்களை சமாளிச்சு வந்தது ஒரு பக்கம். அப்புறம் மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் களைப்பா இருந்த வரைக்கும் வாயை திறக்கல. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும் எங்கேயாச்சும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க போயிருந்த நேரம் எங்க ஊர்ல வந்து திருவிழா. சோ அதனால வாங்க அதுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாப்பா எல்லாத்தையும் கூட்டு போயிருந்தாங்க. இந்த இடம்லாம் நின்று கூட பார்க்க இடம் இருக்காது. சாமி இன்னும் வராதனால இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிச்சிட்டு அப்படியே பக்கத்துல டிமார்ட் இருந்துச்சு. சோ டிமார்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு இங்கே அப்படி டிஃப்ரெண்ட் இருக்குல பாக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். போன அன்னைக்கு ரேட் வைஸ் பார்த்தோம்னா சென்னை மாதிரி தான், ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்டாலாம் இல்லை. சும்மா அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் போட்டுட்டு அப்படியே வர வழியில டின்னர் முடிச்சிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் வந்து யாருக்குமே பசி இல்லை. பிள்ளைங்களை ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வர வழியில பானிபூரி, மசாலா பூரி, கோபி மஞ்சூரியன் சொல்லி அதை எல்லாத்தையும் லைட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கனால கண்டிப்பா ரெசிபி எதுவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ரெசிபி இருந்தா எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.